ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வகுமார் திருமாறன் டைரக்ஷனில் உதய் கார்த்திக், சுபிக்ஷா, விவேக் பிரசன்னா இன்னும் மற்றும் பலர் நடித்து வெளியான ஃபேமிலி படம். இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் அண்ணன் தம்பிங்க 3 பேர். அப்பா அம்மா. அப்பா ஜிம் மாஸ்டரு, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. பெரிய அண்ணன் வந்து வக்கீல், நடு அண்ணன் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சின்ன பையன் வந்து அவர் தான் ஹீரோ. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு இளைஞன். சென்னையில் உங்களுக்கு தெரியும், டைரக்டருங்கிற எத்தனை பேர் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த போராட்டத்தில் இவரும் ஒருத்தர். அந்த மாதிரி கதையை காமிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு கதை எழுதி வச்சிருக்காரு. அந்த கதையை வந்து படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர் கையில் கிடைக்கிறாரு. கிடைச்ச உடனே அந்த கதையை கொண்டு அவர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு, படம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தம்பி வச்சு தான் அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தனால இவர் ஒத்துக்கிறதில்ல. அதுக்கு அந்த பக்கம் படத்தை நானே எடுத்துக்கிறேன், இந்த கதை எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஏமாத்திடுறாரு. அதுக்கு அந்த படம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப போராடி படம் எடுக்கிறேன்னா ரொம்ப பணம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது அண்ணன் தம்பிங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஏன் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கணும், நம்மளே கை காசு போட்டு அந்த படத்தை எடுத்தால் என்ன அப்படின்னு ஒரு முடிவு வராங்க. உடனே என்ன பண்ணுறாங்க மாதிரி எல்லா இடத்துலையும் கடன் கேட்குறாங்க. எங்கேயுமே கடன் கிடைக்கிறதில்ல. அதுக்கு அந்த பக்கம் சொந்த பந்தங்களே சேர்ந்து உதவி ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதை பாஸ் பண்ணாங்களா இல்லையா, குடும்பத்தில் இருக்கிறவங்களே எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இதுதான் ஃபேமிலி படம். இந்த படத்தினோட முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற அந்த குடும்பம் தான் முதல் காரணம். ரெண்டாவது வந்து இந்த படத்தை எடுத்துக்கிட்ட கதை. இந்த கதை வந்து ஒரு அவரேஜாக நம்ம எல்லாம் நிறைய படத்தில் பார்த்து சலிச்சு போன கதையாக இருந்தால் கூட, இந்த படத்தில் அண்ணன் தம்பிக்கு கேரக்டர் கிரியேட் பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்னன்னு பார்த்தாலும் நம்ம அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சண்டை வந்துடும், நம்ம பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தோன்ற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அண்ணன் தம்பிக்கு ஒற்றுமையாக இருந்து எல்லாருமே அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அம்மா மட்டும் முரணாக இருக்கிறாங்க, மற்றபடி எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்த பக்கம் அவங்க அப்பா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கலாம். அவருக்கு அதிகமாக எழுதாம விட்டதுனால அவர் ஒரு சில சீன் வராரு. அப்புறம் மோகன சுந்தரம் வந்து பட்டிமன்ற பேச்சாளர், அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன கேரக்டர் தான் அவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து அந்த ஃப்ரெண்டுகளாக வர்றவங்க, அப்புறமேலு அந்த அப்பப்போ வரக்கூடிய பாடல்கள், இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஹீரோயினி இன்ஸ்டாகிராமில் பழகி மதுரையில் போய் பார்த்துட்டு அவங்கள பழகிற அந்த ஹீரோயினி, அது பார்க்கும் தேவை இருக்கோ இல்லையோ ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டு தேவையே இல்லை. அந்த சீனுக்கு அந்த ஃபைட்டுக்கு வைக்காமல் இருந்தால் கூட ஒன்றும் பெருசாக பாதிச்சிருக்காது படத்தை. அந்த ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் இன்னும் நிறைய சீன் சொல்லிகிட்டே போகலாம். சில சீன்கள் சலிப்பு தட்டுற மாதிரி சீன்கள் இருக்குது. ஏன்னா ஃபுல் படமும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய சீனில் கொஞ்சம் சர்க்கிள் இருக்க தான் செய்யுது, லாஜிக் மீறல்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக மொத்தமாக இந்த படத்தை கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த படம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஸ்டார் வந்து நம்ம என்ன மார்க் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 to 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. ஆனால் இந்த படம் வந்து தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க படுற பாடு எவ்வளோ பாடுபடுறாங்க. அதுக்கு அந்த பக்கம் அவர் வந்து ஈஸியாக தியேட்டர்ஸ் வந்து ப்ரொடியூசர் வந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேரான விஷயம் தான். அதெல்லாம் லாஜிக் மீறல்கள் தான். அப்படி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நடக்காமல் இருக்கிறது தான் 90% இருக்குது. ஆனால் இது வந்து என்னென்னா, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அந்த மாதிரி தான் கதை சொல்ல முடியும். 2 மணி நேரத்துக்குள்ளே கதை சொல்லணும்னா இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பண்ணிக்கிறாங்க. இது பாராட்டுக்குரிய விஷயம் தான். இந்த படத்தை நீங்கள் டைம் கிடைச்சா ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் குடும்பத்தோட. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்.